தனக்கு நேரிட்ட அந்த சூழ்நிலையை பார்க்கறான். அந்த இழப்பை பார்த்து, நிலைமையை பார்த்து, ஸ்தோத்திரம், எதிரிகளால் அமலேக்கியாரால் வந்த அந்த போராட்டத்தை பார்த்து தனக்குள்ள பலன் இல்லாமல் போகும் மட்டும் தாவீது அழுகிறான். அப்படி அழுதவன், ஸ்தோத்திரம், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமே, எல்லாம் இழந்து போயிடுச்சு, சிறையாக்கி கொண்டு போகப்பட்டார்கள், கைப்பற்றப்பட்டது, ஸ்தோத்திரம், எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது, எல்லாம் சுட்டரிக்கப்பட்டது, எல்லாம் ஸ்தோத்திரம் அனைத்தும் கொண்டு போகப்பட்டது. ஆமே, இந்த நிலையில் இருக்கிற ஒரு தாவீது, ஸ்தோத்திர, தனிமையில் நிற்கிற தாவீது, ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமல் நிற்கிற தாவீது, விசாரிக்க ஆள் இல்லாமல் நிற்கிற தாவீது, அமலேக்கியராலே ஸ்தோத்திரம் அம்பலமாய் நிற்கிற ஒரு தாவீது, ஸ்தோத்திரம், அனைத்தையும் இழந்த ஒரு தாவீது, இந்த இழப்பின் மத்தியில் நின்று, ஸ்தோத்திரம், அவனை குறித்து வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் தாவீது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த புதிய நாளில், இந்த புதிய ஆண்டில், ஸ்தோத்திரம், நாம் எப்படி ஒரு ஸ்தோத்திர தேவ பிள்ளையாய் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையாய் நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், ஸ்தோத்திரம், இழப்புகளும் போராட்டங்களும், ஸ்தோத்திரம், நமக்குள்ளே நிறைய வரும்போது, அதிகமாய் வரும்போது, கர்த்தருக்குள்ளே நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்குள், 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 ஸ்தோத்திரம், தன்னை திடப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு நாம நம்மளை சுற்றி இருக்கிற ஆயிரமான எதிரான சூழ்நிலைகளை பார்த்து, ஆயிரமான எதிரிகளை பார்த்து, ஆயிரமான இழப்புகளை பார்த்து, ஸ்தோத்திரம், பொல்லாங்கை கண்டு, பொல்லாப்பை கண்டு, ஸ்தோத்திரம், எதிரிகளை கண்டு, அமலேக்கியரை கண்டு நாம ஒரு நாள் நாம விழுந்திட மாட்டோம். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், நாம கர்த்தருக்குள் இருக்கிறோம். ஆகவே இந்த கர்த்தருக்குள்ளே நம்மை நாமே திடப்படுத்தி கொள்ள வேண்டும். கர்த்தருக்குள். ஆமென்.